ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மகிமை டிவிக்காக கொடுக்கப்படுகிற இந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அடியேனை பரிசுத்த ஆவியினாலும் உம்முடைய வார்த்தைகளாலும் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு மிகவும் அதிகமாய் கொடுக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவர். மிகவும் அதிகமாய் கொடுக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவர். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கொடுக்க வல்லவர் அப்படின்னு சொல்லுகிறது. நம்ம என்ன வேண்டிக் கொள்கிறோமோ, எவைகளை நினைத்து வேண்டிக் கொண்டிருக்கிறோமோ, அவைகளை காட்டிலும் மிகவும் அதிகமாய் கொடுக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவர். அவர் எப்படி வல்லவர் அப்படி சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னா, வானாதி வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கியவர் நம்முடைய ஆண்டவர். அவரால் முடியாதது இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய அவிசுவாசம்தான் நாம் வெற்றி கொள்வதற்கு தடையாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் நீங்கள் எவைகளை வேண்டிக் கொள்ளுவீர்களோ அதை காட்டிலும் அதிகமாய் தேவன் எனக்கு கொடுக்க வல்லவர் என்கிற ஒரு நம்பிக்கையோட, விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நில்லுங்கள், வாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்விலும் வித்தியாசமான விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் இருக்கின்றன. சிலர் குடும்பத்தில் இருக்கிற வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக, பலவீனங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. இன்னும் சிலர் வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. இப்படியாக ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு விதமான விண்ணப்பத்தோடு கூட தேவனுடைய ஆலயத்திற்கு போய் வருகிறோம், வீட்டிலே அமர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு பூரண விசுவாசத்தோடு இருக்கிறதா? ஒரு முறை ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியேசரை அனுப்புகிறார். எலியேசர் ஆபிரகாமுடைய உண்மையான உத்தமமான ஒரு ஊழியக்காரன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் ஒருவேளை கணவன் செல்லலாம், இல்லையானால் மனைவி செல்லலாம், இல்லைனால் தாய் செல்லலாம், இல்லையானால் தகப்பன் செல்லலாம், இல்லையானால் பிள்ளைகளை கூட செல்லலாம். அது அவருடைய குடும்ப வாழ்வின் இயல்பை பொறுத்தது. ஏதோ ஒரு காரியத்தை முடிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவராக புறப்பட்டு செல்கின்றார்கள். செல்லும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த காரியத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம அனுப்புகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, அனுப்பும்போது தேவனை நோக்கி ஜெபிக்கின்றீர்களா? தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்படுகின்றீர்களா? இங்கே பாருங்க, ஆபிரகாம் எலியேசரை அனுப்பும்போது ஒரு முக்கியமான குறிக்கோளோடு கூட அனுப்புகிறார். அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருந்தது. என்ன ஏமாற்றம் அப்படின்னு பார்த்தோமானால், இஸ்மவேலன் எகிப்திய பிள்ளைகளை மணந்து கொண்டதினாலே அவன் யெகோவாவை விட்டு வழி விலகி போனான். அவனுடைய வாழ்வு அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதை
உள்ளபூர்வமாக உணர்ந்த ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக தன்னுடைய சொந்த நாட்டிற்கும் சொந்த ஜனங்கள் இடத்திற்கும் எலியேசரை அனுப்ப ஆயத்தமாகிறான். அவர் எலியேசரை கூப்பிட்டு சொல்லுகிறான், எலியேசர், நீ என்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்த்து வா. நீ செல்ல வேண்டிய இடம் என்ன தெரியுமா? என்னுடைய சொந்த தேசம், என்னுடைய சொந்த ஜனங்கள் வாழ்கிற இடம். அங்கிருந்து தான் நீ பெண் பார்க்க வேண்டும். வேறு எந்த பெண்ணை நீ பார்க்கக்கூடாது என்று சொல்லி அனுப்புகிறார். நம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு கூட ஒவ்வொருவரும் பெண் பார்க்க அல்லது மணமகனை தேடுவதற்கு ஒரு குறிக்கோளை வைத்திருப்போம். அதில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. தீர்மானம். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை எப்படி வளர்த்திருந்தார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையிலே ஈசாக்கு என்ன செய்வான் தெரியுமா? அப்படியே நடந்து வெளியே சென்று தனிமையான ஒரு இடத்திலே அமர்ந்து தேவனை நோக்கி அவன் ஜெபித்து கொண்டிருப்பான். தியானத்தோடு கூட இருப்பான். அது அவனுடைய தியானிக்கிற அந்த தருணம். ஆபிரகாம் இப்படியாக தன்னுடைய மனதை மகனை பழக்குவித்திருந்தான். நல்ல ஒரு பழக்கம். பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள், அது ஆணானாலும் சரி பெண் ஆனாலும் சரி. உலகம் ஒரு வேளை கையில் செல்லை வைத்துக்கொண்டே அலையலாம் இல்லையா? ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி வாழ்கின்றீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்து தான் உங்களுடைய பிள்ளைகளும் வாழும். நீங்கள் கையில் செல்லை வச்சுட்டே நீங்கள் வாழ்க்கை முழுவதும் வீட்டில் இருப்பீங்கன்னா பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கும். என் பிள்ளை இப்படி செல்லை பார்த்து கெட்டு போனாள் என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியை கற்றுக் கொடுங்கள். ஆபிரகாம் தன்னுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒரு மகனாக காணப்பட்டார். ஒவ்வொரு காரியத்திலும் 100 வயது வரை அவருக்கு பிள்ளை இல்லை என்றால் கூட அவர் தேவ விசுவாசத்திலே சிறந்த ஒரு நீதிமானாக காணப்பட்டார். சிறந்த ஒரு நீதிமான். அதற்காகத்தான் நாம் எல்லாரும் கூட இப்படியாக அழைக்கப்படுகிறோம் இல்லையா? ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் இந்த உலக வாழ்விலே தேவனுக்கு பிரியமாய் நடக்க, தியானத்திலே, வேத வாசிப்பிலே, வேத வசனங்களை பின்பற்றி நடப்பதிலே, பேசுவதிலே, பார்ப்பதிலே சிறந்த பிள்ளைகளாக நாம் காணப்படணும். நம்மிடத்தில் கிறிஸ்துவானவர் வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் கிறிஸ்து நம்மில் வாழ்கின்ற ஒரு ஆண்டவராக காணப்பட வேண்டும். நம்முடைய பேச்சு அப்படி இருக்க வேண்டும், செயலும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் அதற்கு ஏற்ற விதமாக நாம் பழக்குவிக்க வேண்டும். ஆண்டவர் கூட ஒரு முறை சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தை நான் மறைப்பேனோ? லோத்து வாழ்ந்த அந்த பட்டணத்தை அழிக்க ஆண்டவர் ஆயத்தமாகும் போது இந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படி சொல்லி கேட்குறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியை கற்றுக் கொடுக்கிற ஒரு மனிதன் என்று சொல்கிறார். கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து எவ்வளவு அதிகமாக எண்ணியிருக்கிறார் பாருங்க. அதே போல தான் அவனுடைய பிள்ளையும் வாழ்ந்தான், ஈசாக்கும் வாழ்ந்தான், கற்றுக் கொடுத்திருந்தான். அதனால்தான் அவன் தியான நேரத்திற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவனோடு கூட அந்த இடத்துல தரித்து தியானிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். தேவனுக்காக நீங்கள் தனிமையான நேரங்களை ஒதுக்குகின்றீர்களா? காலையிலாவது, மதியமாவது, சாயங்காலமாவது அல்லது இரவிலாவது தேவனோடு கூட தனித்து இருக்கிற நேரத்தை நீங்கள் ஒதுக்குகின்றீர்களா? அதற்கான காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்களா? காலையிலே எழுந்து கூட அநேக பிள்ளைகள் தேவனோடு கூட தனித்து இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? கோபத்தில் வளர்க்காதீர்கள், எரிச்சலில் வளர்க்காதீர்கள்,
கோபமும் எரிச்சலும் உங்களுடைய வாழ்வின் பின்னடைவை காட்டுகின்றன. ஆமாம், பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கோபப்பட்டீங்க அல்லது எரிச்சலாக இருக்கிறீங்க அப்படி சொன்னால் உங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் இல்லை என்று அர்த்தம். யாருக்கு தான் கோபம் வரும், யாருக்கு தான் எரிச்சல் வரும் தெரியுமா? இப்படிப்பட்டவர்களுக்கு தான் எரிச்சல் வரும். ஆமாம், தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவானவர் இல்லாத ஒரு வாழ்வு, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழாத ஒரு வாழ்வு இவைகளை வெளிப்படுத்தும். இதுதான் உண்மை. ஆண்டவர் என்னோடு கூட இல்லையானா எனக்கு என்னதான் வரும்? கோபந்தான் வரும். இல்லையானா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒருவர் என்னை குறித்து தவறாக அல்லது மோசமாக பேசினால் கூட, குறை சொல்லுகிற மனிதனாக காணப்பட்டால் கூட அவர் மீது எனக்கு கோபம் வராது. ஏனென்றால் எனக்குள்ளாக இருக்கிறவர் நிறைவு உள்ளவர். நிறைவானது வரும்போது குறைவானது என்ன செய்து போகும்? வெளியே புறப்பட்டு போயிடும். ஆமாம், என்கிட்ட குறைவே இல்லை, என்கிட்ட நிறைவு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ளாக இருக்கும்போது பிற என்னை குறித்து எதை சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இயேசு கிறிஸ்து கூட இந்த உலக வாழ்வில் அதை தான் காண்பித்து கொண்டு வந்தார். எவ்வளவு குறை சொன்னாங்க, எவ்வளவு நன்மையான காரியங்களை இயேசு செய்து கொண்டு வந்தார். நன்மைகளை செய்ய 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 அவரை குறித்து குறை கூறிக்கொண்டே ஒரு பெரிய கூட்டம் பின்னால் வந்தது. கடைசி மட்டுமாக வந்தது. இறுதியில் அவரை சிலுவையிலேயே அறைந்து விட்டார்கள். ஆமாம், இதே நிலைமத்தை யாருக்கும் கொடுக்கப்பட்டது தெரியுமா? சீடர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு உலகம் அது அநீதி நிறைந்த உலகம்தான். அதை எண்ணிக்கொள்ளுங்கள். உலக வாழ்விலே நான் ரொம்ப சந்தோஷத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்வது சரிதான், நான் இல்லை என்று சொல்வது இல்லை. எந்த குறைவு வந்தாலும் உங்களுடைய உள்ளத்திலே நிறைவு இருக்கிறதா, அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுக்குள்ளாக இருக்கிற நிறைவானது குறைகளை தள்ளி போடும். பார்த்துடுங்க. ஆமாம், நீங்கள் எரிச்சலை, நான் எரிச்சலை நினைக்கிறேன், நான் கோபத்திலே இருக்கிறேன் அப்படி சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை, அவருடைய செய்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை, அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை, அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணலைன்னு அர்த்தம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக இருப்பாரா கோபம் வராது, எரிச்சலும் வராது. இப்பொழுது உங்களுடைய வாழ்வை நீங்கள் எண்ணிப்பாருங்கள். ஒரு காரியத்திற்காக ஆண்டவரோடு கூட போராடிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. நான் இல்லை சொல்லலை, அது ஒவ்வொருவருக்கும் உண்டு. எப்படி வீட்டுக்கு வீடு வாசல் படி, அதே போல் குறைபாடுகள் எல்லாருக்கும் உண்டு. அந்த குறைபாடுகளை எப்படி தேவனிடத்தில் கொண்டு செல்லுகின்றீர்கள்? முறுமுறுப்போடு கொண்டு போகாதீங்க. ஆண்டவருடைய சந்நிதியில் நீங்கள் ஜெபத்துக்குள்ளாக கடந்து வரும்போது முறுமுறுப்பு கொண்டு போகாதீங்க. ஆண்டவரோடு கூட நீங்கள் தர்க்கிக்கார்கள், தர்க்கம் பண்ணாதீர்கள். ஆண்டவரோடு கூட கேளுங்க, பேசுங்க, தாழ்மையோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அமர்ந்துருங்க. ஏனென்றால் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் நம்முடைய ஆண்டவர். வல்லவர். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் ஜெபிங்களா, ஆண்டவரே உடைய ஞானம், உடைய கிருபை, உடைய தயவு, உடைய வல்லமை எனக்கு தாருங்கன்னு கேளு. ஆமாம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனுடைய வல்லமை மிக மிக அவசியம். சோதனையை ஜெயிக்க தேவனுடைய வல்லமை வேணும், பிசாசை துரத்த தேவனுடைய வல்லமை வேணும், ஆண்டவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்க தேவனுடைய வல்லமை வேணும், ஆண்டவருடைய செய்கைகளில் நிலைத்திருக்க தேவனுடைய வல்லமை வேணும். வல்லமை கேளுங்க. அவர் வல்லவராய் இருக்கிறார். நல்லவர். நம்முடைய ஆண்டவர் மிக நல்லவர். ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆபிரகாம் எலியேசரை தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க அனுப்புகிறார். அப்போ சொல்லி அனுப்புகிறார். இப்போ பெண் பார்க்கிறதுக்கு எங்கேயுமே போயிடாது, என் சொந்த தேசத்துக்கு போ, என் சொந்த ஜனங்கள் அன்னைக்கு போ, அங்கேருந்து என்னுடைய குமாரனுக்கு பெண் பார்த்து வா என்று அனுப்புகிறார். அப்போ ஆபிரகாம் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, எலியேசர்கிட்ட எனக்கு நீ ஆணையிட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ எலியேசர் கேட்குறாரு, ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வர விரும்பவில்லையானா நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு கொடுத்த அந்த ஆணைக்கு நான்
நீங்களாக இருப்பேனே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்குறேன். அப்போது ஆபிரகாம் சொல்கிற வார்த்தை கவனிங்க, வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக தம்முடைய தூதனை அனுப்புவார். ஆமாம், ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு விசுவாசம் இருந்துச்சு. நீ அப்படியெல்லாம் சொல்லாத, வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக இந்த காரியத்தை நடப்பிக்கும்படியாய் தம்முடைய தூதனை அனுப்புவார், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றார். இவ்வளோ பெரிய விசுவாசம் பாரு. இந்த விசுவாசம் இருக்கா? கிடைக்கலன்னு வேற எங்கேயா பாருப்பா அப்படின்னு நான் சொல்லலை. அப்போ உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஏதோ ஒன்று நடக்கட்டும் என்று சொல்லாதீர்கள். தேவனுக்குள்ளாக எவைகளை நீங்கள் சிந்திக்கின்றீர்களோ அதில் வைராக்கியமாக இருங்கள். எப்படிப்பட்ட வைராக்கியம் தெரியுமா? விசுவாச வைராக்கியம், நம்பிக்கை என்கிற வைராக்கியத்தோடு இருங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நம்பிக்கையில சந்தோஷமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் பால் இருக்கிற அந்த நம்பிக்கையில சந்தோஷமாக இருங்க. கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர். ஆமா, ஒவ்வொரு வார்த்தையை நீங்க பற்றி கொண்டிருங்க. ஒவ்வொரு வசனத்தை பற்றி கொள்ளுங்க. இப்ப பாருங்க, எலியேசர் அந்த நம்பிக்கையோட புறப்பட்டு போறாரு. போய் இல்லையா, ஆபிரகாமுடைய சொந்த பட்டணத்துக்கு வந்தாச்சு, நகரத்துக்கு வந்தாச்சு, சொந்த தேசத்துக்கு வந்தாச்சு. இப்போ அவரு அந்த துறவண்டைகளே நிற்கிறார். ஒவ்வொருத்தராக வந்து ஆடுகளுக்கு என்ன செய்கிறாங்க, தண்ணி காட்டுட்டு போகிறாங்க. சாயங்காலம் வேலையாக இருக்கும் அல்லது காலை முடிகிற வேலையாக இருக்கும். தண்ணீர் பாய்ச்சி கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ எந்த பெண் இல்லையா தன்னுடைய குடத்தை சுமந்து வரும்போது, அம்மா எனக்கு தண்ணி கொடு, என்னுடைய ஒட்டகங்களுக்கு நீ தண்ணி கொடு அப்படி சொல்கிறேனோ, அதை செய்கின்ற பெண்ணு தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மனைவி அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு நடத்தி தாரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கவும் அங்கிருந்து ஒரு பெண் வருகிறார். தோள் மீது ஒரு குடத்தை தூக்கிட்டு வாரா. அவளை பற்றி வேதம் எப்படி சொல்லுது தெரியுமா? அவள் மகா ரூபவதியாக இருந்தாள். ஆண்டவருடைய அந்த செலெக்ஷன், நீங்கள் என்ன விரும்பி உங்கள் மகனுக்கோ என்ன விரும்பி நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆவலுள்ள ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கு? மனுஷனை நம்பாதீங்க, உங்களுடைய செல்வத்தை நம்பாதீங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை நம்பாதீங்க, உங்களுடைய அதிகாரத்தை நம்பாதீர்கள். யாரை நீங்கள் நம்பணும்? ஆண்டவரை நம்பணும். ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு இந்த சொத்துக்கு கணக்கு இல்லை. அவ்வளோ பெரிய பணக்காரங்க, அவ்வளோ பெரிய பணக்காரன். ஆமாம், ஆனால் அவன் யாரை நம்பினான் தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தேவனை நம்பினான். நீங்கள் எதில் நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய அந்தஸ்தையா, உங்களுடைய செல்வத்தையா, உங்களுடைய பதவியையா, உங்களுடைய பணத்தையா, எதை வைத்து நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஆண்டவரை நம்பி உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் பெண்ணோ மாப்பிள்ளையோ பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்க வல்லவர் அவர் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணி ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிங்க. ஈசாக்கு தனக்கு நல்ல ஒரு பெண் கிடைக்கணும்னு சொல்லி தான் தியானத்துக்கு போயிருப்பான். தன்னுடைய வாழ்வு மிக அருமையாக இருக்கணும்னு நினச்சி தான் தியானத்துக்கு போயிருப்பாங்க. அவனுடைய வாழ்வே தியானம். ஆண்டவரோடு கூட தனித்திருக்கிற அந்த வாழ்வு ரொம்ப விரும்பினாங்க. அதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்போ அவன் சொல்லி அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ரெபேக்கா வந்து உள்ளத்தை இறங்கி தண்ணி எடுத்துட்டு வெளியே வரும்போது எலியேசர் போய் தன்னை குடிக்க தண்ணி கேட்குறான். அவள் சொல்கிறா, உமக்கு மாத்திரமல்ல, உடைய ஒட்டகங்களுக்கு நான் வார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த வார்த்தையை பாருங்க, எவைகளை எண்ணினானோ அதை சிறப்பாய் கொடுக்கிற ஆண்டவர். இவனுக்கும் தண்ணி கொடுத்தான், இவன் ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்த்து கொடுத்தான். கொடுத்துட்டு வெளியே வந்த உடனே அவன் வீட்டுக்கு கிளம்புறான். இவன் அவனுக்கு இல்லையா
நகைகளை அள்ளி கொடுக்குறான், பொன் நகைகளை அள்ளி கொடுக்குறான். கைக்கும் கழுத்துக்கும் காதுக்கும் பொன் நகைகளை அள்ளி கொடுக்குறான். இப்போ நான் கேட்குறான், கொடுத்துட்டு கேட்குறான், நீ யாரம்மா, நீ யாருடைய பிள்ளை என்று கேட்குறான். அவள் சொல்கிறான் இல்லையா, நான் பெத்துவேலின் மகள், நாகூருக்கு பிறந்த பெத்துவேலின் மகள். அப்படி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். ஏம்மா, நான் உங்கள் வீட்டில் நான் அன்றைக்கு தங்க வரணும் இரவு, நான் என்னோடு கூட இருக்கிற ஊழியக்காரர்களும் இல்லை மிருகங்களும் தங்கணும், எங்களுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். உண்டு, வாருங்கள் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் அவள் கையில் இருக்கக்கூடிய அந்த நகைகளை எல்லாம் பெற்றோருக்கு காண்பிக்கிறான். காண்பித்து எல்லா காரியத்தையும் சொல்கிறான். சொன்ன உடனே அவளுடைய அண்ணனாகிய லாபான் எந்திரிச்சு ஓடி வந்து எலியேசரை கூப்பிட்டருக்கு ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் இருக்கு. ஓடி வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க. இந்த ரெபெக்காளுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் காரணம் என்ன? அதுதான் முக்கியமான ஒரு காரணம் என்ன? அவகிட்ட இருந்த தாழ்மை. அவளுடைய தகப்பனும் அவளுடைய சகோதரனும் செல்வத்தில் குறைந்தவர்கள் அல்ல, சிறந்த பிள்ளைகள் இல்லையா? ஆனால் ஆடுதான் மேய்த்தாங்க. ஒருவேளை அவள் சொல்லிட்டு இருக்கலாம், எனக்கு ஒரு சகோதரன் இருக்கானே, அவன் அந்த ஆடு மேய்ச்சா என்ன, நான் வீட்டில் உட்கார்ந்தேன், நான் பெண் பிள்ளை தானே, வீட்டில் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட உட்கார்ந்திருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நன்றாக கவனியுங்கள். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உத்தியோகம் பார்க்கணும். நீங்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அவைகளுக்கு ஏற்ற ஒரு வேலையை பார்க்கணும். அப்படி நீங்கள் வேலையை பார்த்தீர்களானா உங்களுடைய மனசு என்ன செய்யாது, அலையாது. உங்களுடைய மனசுல ஒரு வெற்றிடம், தேவையற்ற ஒரு வெற்றிடம் காணப்படாது. எப்பொழுது நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ஒவ்வொருவரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ரெபெக்காள் ஒன்றும் உண்டு, தகப்பனும் உண்டு, ஆனால் ஆடு மேய்ப்பதில் அவர் கவனமாக இருந்தார். ரெபெக்காள் இடத்துல காணப்பட்டது தாழ்மையான ஒரு எண்ணம், தாழ்மையான ஒரு குணம். இந்த தாழ்மையான ஒரு குணம், ஒரு எண்ணம் யாரிடத்துல காணப்படுகிறதோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆமாம், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்றும் அழைக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாழ்மையோடு இருங்க. தாழ்வு மனப்பான்மையை கொள்ளாதீர்கள். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நல்லதல்ல, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நல்லதல்ல இல்லையா? தாழ்மையான குணம் தேவை. ரெபெக்காள் இடத்துல அந்த இனம், அந்த குணம் இருந்ததினாலே ஈசாக்குக்கு அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமாம், ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பத்தில் தாழ்மையோடு இருங்க இல்லையா? நீங்கள் ஆண்டோடைய சன்னிதானத்தில், ஆண்டவரின் சன்னிதானத்தில் வரும்போது தாழ்மையோடு வந்தீர்கள், ஆனால் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட குறைகள் என்றாலும் நிவர்த்தி பண்ணுகிற ஆண்டவராக இருப்பார். ஏனென்றால் நீங்கள் என்ன வேண்டுதல், என்ன விண்ணப்பத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வருகின்றீர்களோ, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை மறந்து போகாதீங்க. தாழ்மையோடு வாருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் தாழ்மையோடு இருங்க இல்லையா? அந்த ரெபெக்காள் ஈசாக்குக்கு அவள் தேர்வு செய்யப்பட்டாள், கொண்டு வரப்பட்டாள் இல்லையா? அப்பொழுது அவளுடைய பார்வையில் பாருங்கள், ஒரு மனுஷன் அப்படியே நடந்து வாரான், சாயங்கால வேலையில். அது யாருன்னு சொல்லி இந்த ஊழியக்காரன்ட்ட கேட்டா, அதையா என்னுடைய எஜமானுடைய மகன் அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி இல்லையா வணங்கினாள் என்று வேதம் சொல்கிறது. ஈசாக்கு அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனை தேவன் ஒப்பு கொடுப்பார். ஜெபிங்க, தாழ்மையோடு இருந்து ஜெபிங்க. நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தாலும் கவலை இல்லை. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தாழ்மையோடு இருங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தாழ்மையோடு இருங்க. அவர் உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வார்த்தைகளை பின்பற்ற உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, இவரிடத்தில் பெருமை இருக்குமானால் பெருமையை நீங்கள்
அகற்றி போட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். பிசாசனுடைய கிரியைகள் இருக்குமானால் பிசாசு இவருடைய எல்கையை விட்டு ஆண்டவரே நீர் அப்புறப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. ஒவ்வொருவரும் வேதம் வாசிக்கும் போதும் ஜெபிக்கிற வேளையிலும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி வேதம் வாசிக்க ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக பாவம் காணப்படுமானால் பாவத்தை மூடப்படுங்க, மூடி போடுங்க. அக்கிரமத்தை எண்ணாதிருங்கப்பா. மீறர்களை மன்னிங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வீட்டில் அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கின்றார்களோ அந்த காரியங்களிலே பரிபூர்ண விடுதலை, வெற்றியை, ஆசீர்வாதத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.